நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று நெல்லை நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆகும். இங்கு மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக ஆணி பெருந்திருவிழா மிக சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த திருவிழா கடந்த 30ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடந்து வருகின்றது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 9ஆம் திருநாளான இன்றைய தினம் திருத்தேர் ஓட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேருக்கு எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோர் வடம் பிடித்து தேர் இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர். பின்னர் பக்தர்கள் சிவாய நமக நமச்சிவாய கோஷங்கள் விண்ணதிர தேர் 4 ரத வீதிகளிலும் பவனி வந்தது. இதனையடுத்து அம்பாளின் தேரும் இழுக்கப்பட்டது. தேர் திருவிழாவையொட்டி பாதுகாப்பிற்காக 2000 காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மேயர் ஆகியோர் இத்திருவிழாவில் கலந்து கொண்டனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.